பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் ஆவியானவர் கொடுக்குற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானோட அம்புகளும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம். கர்த்தர் இந்த காலை வேளையில் கொடுக்குற வார்த்தை எரேமியா 1:19 ஆவியானவர் பேசுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா? அவர்கள் உனக்கு விரோதமாக, உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழும்பலாங்க, எத்தனை மந்திர தந்திரங்கள் எழுதலாங்க, எத்தனை வன்கண் எழும்பலாங்க, எத்தனை பொறாமைகள் எழும்பலாங்க. உங்களுக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் செய்யலாம், ஏவப்படலாம், என்னென்னமோ செய்யலாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை அது மேற்கொள்ளாது, நான் உன் கூட இருக்கேன், உன் வலது கையை பிடித்திருக்கேன், பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நான் எப்படி மறக்க முடியும்? நீர் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரே. கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அது அனுதினமும் நீ அதிகாலையில் என்னை தேடுகிறாயே, என்னை தேடும்போது நீர் கண்டடையத்தக்கதாய் தேடும்போது உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளை, கர்த்தர் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். சத்ருவானவன் எந்த இடத்துல வெள்ளம் போல் சத்ரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லியிருக்காரே. இந்த காலை வேளையில் உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கார். எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ போராட்டங்கள் வரலாம், எவ்வளோ பலவீனங்கள் வரலாம், எவ்வளோ சோர்வுகள் வரலாம், என்னென்ன காரியம் அவன் திட்டம் பண்ணலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற ஒரு நடுவில் நிற்கிறாருங்க. எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் என்ன வேணாலும் பண்ணாலும் ஒன்றை தொட முடியாத அளவுக்கு உங்கள் குடும்பத்தை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் செய்கிறார், கர்த்தர் நடத்தி கொடுப்பாருங்க. கர்த்தர் ஒருவரே பெரியவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக நம்மளோடு இடைக்கொண்டு கொண்டு இருக்காருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பாருங்க. அவர் உங்களுக்கு விரோதமாக கிளம்புற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணுவாருங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் ஓய பண்ணுவாருங்க. உங்களுக்கு பண தேவைகளால், கடன் பாரங்களால், கண்ணீரோட கஷ்டங்களோட அழுது கொண்டிருக்க காரியத்தை ஓய பண்ணுவாருங்க. நீ கடன் கொடுக்குறோட மகளும் மாறு மகளே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களை வாழ்த்துவாரு, ஆசீர்வதிப்பாருங்க. உங்களை ரட்சிக்கும்படியும் தானே அவர் உங்கள் கூடயே இருக்கிறாரு. உங்கள் ரட்சிப்பு பெற்ற பிள்ளைகள் ரட்சிக்கணும், இன்னும் மனம் மாறணும், இன்னும் அநேக காரியங்களை ஆண்டவரோடு நீங்கள் சேரணும்னு அவர் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதை யார் சொல்கிறார்? நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறாருங்க. இந்த காலை வேளையில் உங்களோட கர்த்தர் பேசி கொண்டிருக்காருங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகும் என கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வெளியெடுத்து பாதுகாத்துவார். கர்த்தர் உங்கள் போக்குவரத்தை பாதுகாத்துவார். கர்த்தர் உங்கள் ஆஃபீஸில் இருக்க பிரச்சனையை மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு வீடை ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு வீடு கட்ட முடியலங்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பார். கர்த்தர் உங்களோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பார். இது யார் செய்தார்? மனிதன் செய்தார், அவர் செஞ்சார், அவங்க பேரு இவங்க பேரு இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்தார். கர்த்தர் தான் உங்களுக்கு செய்தார் என்று நீங்க சாட்சி சொல்ல தேவன் கிருபை செய்வார். ஏசப்பா, இந்த காலை வேளையில் நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. முதலாவது, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் யுத்தம் பண்ணுகிறாலும் ஆனால் அது என்னை மேற்கொள்ளாத அளவுக்கு என் தேவன் எங்களை வேலியடித்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. என்னை ரட்சிக்கிறதுக்காக என் கூட இருக்கிறேன் என்று சொன்னதுக்காக நன்றி. மனிதன் அல்லப்பா, கர்த்தர் என் கூட இருக்கிறேன் என்று சொன்னிருக்கிறதுக்காக உமக்கு கோடி நன்றிகளையும் சொத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் டாடி. இந்த நாள் எங்களோடு இருக்கிறது போல எங்களோட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் தாய்மார், தகப்பன்மார், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளோடு நீங்க கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் டாடி. உம்முடைய கிருபைக்குள்ள எல்லா காரியத்தையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா, நீங்க தான் டாடி எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காக உங்களுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுக நீங்க பெருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.